இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். பசங்களுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணலான்ட்டு. நைட்டு தூங்கும் போதெல்லாம் கனவு வருது, காலையில் என்ன எழுந்திரிச்சு சமைக்கணுன்ற மாதிரி. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். பசங்களுக்கு டிஃபன் இந்த பக்கம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து சரி ஸ்நாக்ஸுக்கும் ஆகிடும்னுட்டு கொழுக்கட்டை தான் செஞ்சேன். பச்சரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய தண்ணி போட்டாலுமே அது பரவாயில்ல, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நிறைய தண்ணி போட்டால் கெட்டுடுன்றது ஒன்றும் பயம் இல்லை. நல்லா தாராளமாக தண்ணி போட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வெறும் அரிசி அந்த இது மேலே ஒரு கோட்டிங் வரும்ல, அதுதான் அரிசி மாவு. இதில் நம்ம சப்புன்னு இருந்தாலுமே நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா குக்கிங் ஆயில் தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்படி ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா அப்படியே கட்டியாக கட்டிக்கும். அப்புறமா ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக கட்டி ஆகிடும். ஆனால் குக் ஆகாது. உள்ளே வந்து அந்த பச்சையாகவே இருக்கும் மாவு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். கொஞ்சம் ஆறிடுச்சு பாருங்கள், கையில் ஒட்டலை. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. அப்போ வந்து நீங்கள் இப்போது காலையில் நீங்கள் ஒரு 6 o'clock இது குக் பண்ணுறீங்கன்னா நைட்டு 6 ஆர் 8 வரைக்குமே நல்லாயிருக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த அரிசி மாவு கோட்டிங் இருக்குல்ல, அது வந்து சாஃப்டாகவே இருக்கும், கல் மாதிரி ஆகாது. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஆமான்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுக்கு தகுந்த வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேன். அப்புறமா தேங்காயும் வறுத்து எடுத்துக்கினேன். வறுத்து எடுத்துகிட்டு எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மாவு பாருங்கள், தொட்டாவே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வருது. அந்த பக்கம் வந்து ஸ்டீமில் வந்து இட்லி குண்டால் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், பாயில் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம அது தண்ணி சூடாகிறதுக்குள்ளே இது பண்ணிக்கலாம். பூர்ணம் வச்சுட்டு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நானே எந்த ஷேப் வருதோ காலையில் எந்த மைண்ட் செட்டில் இருக்குன்னு அந்த மாதிரி தான் பண்ணுறேன். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூடங்க. இது நம்மளே இப்போது நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட இது பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் நானும் எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த இது சொல்கிறது வேண்டாம், பட் தெரியும் நிறைய பேருக்கு. அது வந்து கேரளா டீ கடை, நான் போனவங்களை காட்டுறேன். அந்த டீ கடையில் போயிருந்தோம். அங்கே போய்ட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை வாங்கினோம். உள்ளே பார்த்தா பச்சை மாவு அப்படியே இருக்குது. உள்ளே பூர்ணமே அந்த ஸ்டஃபிங்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நான் நினச்சிட்டேன் அதுக்கு 45 rupees 50 rupees ஒரு இது, இந்த ஒரு கொழுக்கட்டை இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னுட்டு. ஆனால் உள்ளே டேஸ்ட் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, டேஸ்ட்டு நிஜமாக நல்லா இருக்குல்லங்க. பச்சை மாவாக இருந்து வாபஸ் கொடுத்துட்டேன். எனக்கு என் காசு போனால் கூட பரவாயில்ல, இது என்னால் சாப்பிட முடியாதுன்னு கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் அப்பப்போ நைட்டில் டிரைவிங் போவோம்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் சரி வீட்டிலே செஞ்சிடலான்ட்டு செஞ்சேன். எல்லாருக்கும் காலையில் வீட்டுக்காரர் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டார். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போனார், இப்போ இல்லை. அவர் எனக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்துருமா, நான் எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே போய் சாப்பிட்றேன்னு சொன்னார். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.